Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக்ஸி அன்பாக்சிங் தான். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மிக்ஸி வந்துட்டு பிரித்தி ஜோடியாக் பிராண்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போது அது சர்வீஸ் கொடுத்துருந்தேன், சரியாக ஓடலைன்னு. ஸோ வந்துட்டு மோட்டர் ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு, திரும்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க சரி பண்ணுறது. அதனால் சரி 6 இயர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம மிக்ஸியை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஆட்டம் பக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் நல்ல ரெட் ஒயின் ஷைனிங்காக ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நம்ம கிச்சனில் வந்துட்டு காம்பேக்டான ஸ்பேஸ் குட்டியாக இருந்தாலே போதும், நம்ம வந்துட்டு இந்த மிக்ஸியை வச்சிடலாம். அதில் வந்துட்டு நான் ஜூஸர் எல்லாமே வந்துருந்துச்சு, வெஜிடபிள் கட் பண்ணுறது, சப்பாத்தி மாவு பிசைகிறது. ஆனால் அது எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப சிம்பிளாக 3 ஜார் அதுக்கப்புறம் ஒரு சாப்பர் இருக்கிற மாதிரி இந்த மிக்ஸியை சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைம் எனக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் குட்டியாக, கிச்சனில் வந்துட்டு ரொம்ப குட்டி கிச்சன், ஸோ அதுக்குள்ளே குட்டியாகவும் இருக்கணும், பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கணும், கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் வேணும். மோட்டர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பவர் கனெக்ஷன் அடிக்கடி நம்ம ஏரியாவில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மிக்ஸியை சூஸ் பண்ணேன். நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜார் வந்துட்டு மூடி 4 பக்கமும் லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு அழகாக பிடிச்சிட்டே அரைக்கணும்னு இல்லை, மிக்ஸி ஜார் போட்டு உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக அரைஞ்சி வந்துடும். அது மாதிரி மேலே சின்னதாக ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம், மிக்ஸியில் அரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். ஒரு சட்னி ஜார், அதுக்கப்புறம் மசாலா ஜார் 1, ஜூஸ் ஜார் 1, அதுக்கப்புறம் ஒரு சாப்பர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், க்யூட்டாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா ஒர்த்தாகவே தோணுச்சு எனக்கு. இது வந்துட்டு நான் 6,999க்கு வாங்கியிருந்தேன். 2000க்கே நமக்கு மிக்ஸி கிடைக்கிது இப்போது 1500லேருந்தே. ஆனால் வந்துட்டு அது எவ்வளோ நாள் லைஃப் வரும் என்னன்னு எனக்கு தெரியல. இது நமக்கு லைஃப் வரும். பிரித்தி ஜோடியாக் 6000 சம்திங் தான் நான் வாங்கினப்போ. அது வந்துட்டு ஒரு 6 வருஷமாக எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரு டைம் கூட நான் சர்வீஸ் பண்ணலை. அதே மாதிரி மிக்ஸி ஜார் கூடமே என்ன ஒரு பிளேடு கூட நான் மாற்றலை, அதையே தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 6 இயர்ஸாக எனக்கு மிக்ஸி ரெகுலர் யூஸில் இருக்கும். மேக்ஸிமம் சட்னி, அதுக்கப்புறம் மசாலாஸ் அரைப்பேன், இட்லி பொடி அந்த மாதிரி. அதனால் ரெகுலர் யூஸில் தான் இருக்கும், நல்லாவே இருந்துச்சு. இப்போது அதே மிக்ஸி வாங்க வேண்டாம், கொஞ்சம் மாற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போது பார்க்குற வரைக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது. ஒரே ஒரு டைம் மட்டும் நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி பார்த்தேன். ரொம்ப கொஞ்சமாக போட்டதுனால எனக்கு ரொம்ப நைஸாக ஆன மாதிரி தெரியலை. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெரிய பீஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு ரொம்ப கம்மியாக போட்டிருந்தேன், ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 10 பல் பூண்டும். ஆனால் ஜார் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. என்கிட்ட புல்லட் மிக்ஸி ஜாரும் வச்சுருக்கேன், அதுவும் வந்துட்டு எல்லா மிக்ஸிக்கும் பொருந்தின மாதிரி தான். ஸோ நான் ரொம்ப கம்மியாக அரைக்கிறது, மிளகு சீரகம் நுணுக்கிறதுக்கு வந்துட்டு அதில் சின்ன ஜார் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சாப்பரும் எந்த அளவுக்கு கட் பண்ணுது என்னன்னு தெரியல, அதுவுமே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த மிக்ஸி. நிறைய பேர் வந்துட்டு வாங்கிட்டு ரிவ்யூ போட்டிருக்காங்க, நல்லாயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நிறைய செக் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்து அப்படி தான் பார்த்து வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு 6,999க்கு வந்துட்டு 3 months இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கேன். இது கூடவே அகாரோ பிளெண்டர், எனக்கு வந்துட்டு பேக்கிங்க்கு யூஸ் ஆகிற அகாரோ பிளெண்டரும் இந்த மிக்ஸியும் வாங்கியிருக்கேன். 8,000 சம்திங்கு 3 months இஎம்ஐ மாதிரி பிரித்து போட்டிருக்கேன். நீங்கள் அமேசானில் வாங்கினீங்க அப்படின்னா இஎம்ஐ அவைலபிள். உங்கள் டெபிட் கார்டு வச்சு இஎம்ஐ போட்டுக்கலாம், கிரெடிட் கார்டு வச்சு இஎம்ஐ போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கிரெடிட் கார்டு வச்சு இஎம்ஐயாக போட்டிருக்கேன். எஸ்பிஐ கார்டுக்கு எக்ஸ்ட்ரா 10% கிட்ட டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது வந்துட்டு எல்லாமே ரொம்ப ஆல்மோஸ்ட் ஓகே தான். நான் வந்துட்டு இன்னும் அரைச்சி மட்டும் பார்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இல்லை குறைப்பாக இருக்குது அதெல்லாம் ஒரு 1 month யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப குட்டியான ஒரு சின்ன இடமே நமக்கு போதும். அதுக்கு வந்துட்டு ஒரு நைஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம அது எல்லா மிக்ஸிக்குமே கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு அரைக்கும் போதே அடியிலேருந்து இது பண்ணி வைக்கணும்னா கை விடாமல் அது கிளறி விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதை பற்றின டீட்டெயில். இன்னும் இதில் கீழே முக்கியமாக செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே வச்சாலும் அந்த இடத்துல நல்லா டைட்டாக இது பண்ணிக்கும். 4 பக்கமும் இருக்குது. நான் சும்மா தான் ப்ளேஸ் பண்ணேன், அதுக்கே நல்லா அந்த இடம் ஃபிக்ஸாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ ஒர்த்து அப்படின்னு தான் தோணுது. இதில் வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் பட்டன், அப்புறம் சேஃப்டி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு லைட் எரியும் நமக்கு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க.